ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முளைக்கட்டின பாசிப்பயிறு வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அது 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாசிப்பயிறு எப்படி முளைக்கட்டணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு முந்தின நைட்டே நம்ம பாசிப்பயிரை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடணும். இப்போ நைட்டு ஊற வச்சோம் அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா இறுக்கமாக கட்டி வச்சிடணும். ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அதாவது அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா முளைப்பு வந்திருக்கும். இப்படி தான் நம்ம முளைக்கட்டின பயிரை செய்யணும். இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன். கூடையே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடையே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, மராத்தி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முளைக்கட்டின பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பயிரில் பார்த்தோன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அது கூடிய ஃபைபரும் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம டெய்லி உணவில் கூட இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் வகைகளை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த அரிசியை. ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும். இதில் ஒரு 3லிருந்து 3.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் விசில் போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வந்தால் போதும். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான முளைக்கட்டின பாசிப்பருப்பு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.